வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் உயிரிழந்த குடும்பங்களை சென்னையில் இருக்க மாமல்லபுரத்தில் மீட் பண்ணி இருந்தார். அந்த மக்கள் ஒரு சில பேட்டிகள் எல்லாமே நியூஸ் சேனல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் குடும்பத்தில் இருந்து 8 பேர்கிட்ட போயிருந்தோம். விஜய் அவர்கள் அவரோட அந்த ரூமில் தனியாக தான் இருந்தார். நாங்கள் நினச்சிருந்தோம்னா அவர் என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம். அவரோட ஃபோனுமே அவர் திருப்பி தான் வச்சுருந்தார். அந்த ரூமில் எந்த ஒரு செக்யூரிட்டி கார்டுமே அவங்களுக்காக இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வீடியோ கேமராஸ் எதுவுமே அந்த இடத்துல வைக்கப்படலை. ஸோ விஜய் அவர்கள் அந்த ஊருக்கு பார்த்துருந்தா கூட இந்த அளவுக்கு செலவு ஆகியிருக்காது. அது மட்டும் இல்லாமல் என்னோட பையனுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. மாதம் 5000 பணத்தையும் தர்றதா சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் ரொம்பவே மனதளவில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுமே தனித்தனியாக மீட் பண்ணி இருந்தாரு. எங்களை பார்க்கறதுக்கு ஒரு 11 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. 1 மணி நேரமாக எங்ககிட்ட அவர் பேசியிருந்தாரு. அந்த ரூமில் நாங்கள் போன உடனே விஜய் அவர்கள் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு எங்களோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அழுதுகிட்டே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அண்ட் கரூரில் விஜயை பார்ப்பதற்காக சென்ற அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க மேலேயுமே மிஸ்டேக்ஸ் இருக்குது. குழந்தைகள் எல்லாமே கூட்டிகிட்டு வந்ததுமே எங்களோட தப்பு தான்ற மாதிரியுமே அவங்களுமே சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் இந்த ஒரு சம்பவத்தால் மன உளைச்சல் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட உடலுமே ரொம்பவே இழைச்சி போயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக என்னை நினச்சிக்கோங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவர் உழைச்ச அந்த பணத்தை தான் அவர் கொடுத்துருந்தாங்க. அவருக்கு இவ்வளவு செலவு செய்யணுன்ற ஒரு அவசியம் இல்லைன்ற மாதிரியும் அந்த குடும்பத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. கரூரில் உயிரிழந்த குடும்பங்கள் விஜய்க்கு ஆதரவாக ஒரு சில பேட்டிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பல அரசியல் தலைவர்கள் விஜய் அவர்கள் மீது கடும் விமர்சனங்கள் எல்லாமே வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் கரூரில் நடந்த அந்த ஒரு சம்பவத்துக்கு கரூருக்கு போய் மீட் பண்ணாமல் கரூரில் இருக்கிற மக்களை சென்னைக்கு வரவழைச்சி மீட் பண்ணுறது இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். இதுதான் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையாக, இது ரொம்ப ஒரு புதிய ஒரு அணுகுமுறையாக இருக்குன்னு சொல்லிட்டு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்டிகே கட்சி தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, குற்றத்துக்கு காரணமானவரே விஜய் அவர்கள் தான், அவரை விசாரிக்காம நியாயம் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்காரு. சீமான் அவர்கள் ஸ்டார்டிங்கில் விஜய்க்கு ஆதரவாக பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த 30 நாட்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் தான் முதல் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே எஃப்ஐஆர் ஏன் போடலைன்ற ஒரு கேள்வியுமே அவர் கேட்டிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி 5 வருடம் ஒரு கட்சி ஆளும், அடுத்த ஒரு 5 வருடம் இவங்களிருந்து இவங்களை மாற்றலாம்ன்ற மாதிரி வேற ஒரு கட்சியை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அது தொடர்ந்து 2 முறையாக டிஎம்கே வெற்றி அடைஞ்சு இருந்துச்சு. ஸோ 2026 தேர்தல் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல்னே சொல்லலாம். அரசியலில் பல புதிய கட்சிகள் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல கட்சிகளில் கூட்டணியும் இருக்குது. பல கட்சிகள் ஒரே கட்சியில இருந்து பிரிந்தும் போயிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி மீண்டும் ஆட்சிக்கு வருவது யாருன்றது ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் சோஷியல் மீடியாஸில் பலர் பலருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பலர் பலரை விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈவன் பொலிட்டீஷியன்ஸ் சைட்லையுமே ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்கன்றது எல்லாமே சொல்லப்படுது. அந்த ஒரு கட்சி சார்ந்த ஒரு யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. விஜய் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது பனையூரை விட்டு வெளியே வரலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் பனையூரை விட்டு வெளியே வரும் பொழுது அவர் வந்ததுனால தான் ப்ராப்ளம் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கரூர் மக்களை இப்போ அவர் சந்தித்ததுமே கரூர் மக்களை இங்கே சென்னையில் மீட் பண்ணுறது ஒரு நல்லதான ஒரு தலைவருக்கு ஒரு அழகில்லை அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வீடியோ போட்டாலுமே இவர் வீடியோவில் தான் வராருன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. நேரில் வந்தாலுமே ஒரு பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி பல விமர்சனங்கள் பல யூடியூப்ல இருந்தும் பல நியூஸ் சேனல்ஸ்ல இருந்துமே வந்துட்டு தான் இருக்கு.
அரசியல்ல இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிரிட்டிசைஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விமர்சனங்கள் வந்து பலர் மேல வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க மாறி மாறி. டைரக்டா பார்க்கும் பொழுது வந்து டிவிகேவை மட்டும்தான் வந்து அட்டாக் பண்ற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா அதை தாண்டி வந்து டிஎம்கேவை வந்து பல கட்சியினர் வந்து சேர்ந்து வந்து அட்டாக் பண்றதுமே வந்து இந்த இடத்துல வந்து தெரிய வருது. பிஜேபியில இருக்க மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கேவை தோற்கடிக்கிறது தான் வந்து எங்களோட லட்சியம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து அதுதான் தேவை. அதில் வந்து எல்லாரோட பங்குமே இருக்குது. குறிப்பாக விஜய் அவர்களோட பங்குமே வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க பிஜேபியில் இருந்து. அண்ட் இது வந்து டிஎம்கேவை வந்து தோற்கடிப்பதற்கான ஒரு செயலாக கூட வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதுமே வந்து இருக்கலாம். ஏடிஎம்கே கட்சி வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த கட்சி ஒரு காலத்தில். இப்போ வந்து ஏடிஎம்கேல இருந்து ஒரு சிலர் வந்து பிரிஞ்சு போனதும் அண்ட் அவங்கள வந்து தூக்குனதுமாக தான் வந்து அந்த கட்சியில் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து டிவிகேவை வந்து கூட்டணியை வந்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே சைட்ல இருந்து நான் நிறைய பேர்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு டைமில் வந்து டிவிகே சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கூட்டணி வந்து யாரு கூடயும் இல்லைன்ற மாதிரி ஒரு தகவலை தான் வந்து அவங்க சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த டைமில் வந்து ஒரு சில கட்சிகளான ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிகே அண்ட் டிவிகே இந்த கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா டிஎம்கே வெஸ் ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா பல கட்சிகள் வந்து போட்டியாக வந்து வந்துருச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்டிகே கட்சி வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து என்டிகேக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து டிவிகே வந்ததுனால வந்து டிவிகே சைடில் பல இளைஞர்கள் வந்து இருப்பதாக வந்து பார்க்கப்படுது. சோஷியல் மீடியாஸில் பல வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து டிவிகேக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிகே விஜய் அவர்கள்ன்றது வந்து ஒரு பிராண்டாகவே மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ரீசெண்டாக வந்த கொஞ்ச நாட்கள்லேயே வந்து அவரோட கட்சி வந்து பிரபலம் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சுக்காம இருக்கிறத வந்து மக்களுமே வந்து விரும்புறாங்க. அகைன் விஜய் அவர்கள் வந்து அவரோட கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். 30 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு அறிக்கையை வந்து அவர் வந்து வெளியிட்டிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விவசாயிகளுக்கான அந்த நெல் பெயர் கொள்முதலை வந்து அரசாங்கம் வந்து சரியாக பண்ணலை, நெல் மூட்டைகள் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக வந்து போகுது, ஸோ விவசாயம் வந்து அதில் பாதிக்கப்படுதுன்ற பல கருத்துக்களை வந்து அந்த அறிக்கையில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. தொடர் மழையால் நெல்மணிகள் வீணாகி முளைத்ததை போல மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி. அதாவது டிஎம்கே வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளியேறிடும்ன்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. தொடர் மழையால் விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டுட்டு வராங்க. அப்போ முன்னாடியே வந்து விவசாயிகளை வந்து அவங்க வந்து இந்த நெல்முனைகள் எல்லாமே வந்து பாதுகாத்திருக்க வேண்டியது வந்து ஒரு அரசோட ஒரு பொறுப்பு தானேன்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்டிருக்காரு. ஒரு கரெக்டான நேரத்தில் வந்து கொள்முதல் எல்லாமே வந்து செஞ்சுருப்பாங்க. அது இல்லாமல் அவங்களோட பொருளாதார ரீதியில் வந்து இது வந்து கை வைக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட வயிற்றுல அடிக்கிற இந்த ஒரு அரசு தான் வந்து வேண்டுமான்ற ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்டிருக்காரு. விவசாயிகள் வந்து காலமாக வந்து உழவு தொழிலை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விவசாயத்தினால தான் அவங்க வந்து பணத்தையே வந்து பார்க்க முடியும். அந்த பணத்தை வச்சு தான் அவங்க குடும்பங்களுக்கு தேவையான எல்லா ஒரு விஷயங்களையும் செலவுகளையுமே வந்து அவங்க வந்து செஞ்சுக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாமல் இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அரசான்ற ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்டிருக்காரு. இது கண்டினியூவாக வந்து இதே மாதிரி தான் வந்து நடக்குது, ஸோ இதுதான் வந்து உங்களோட அரசான்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. நானும் டெல்டாக்காரர் தான் சொல்லிட்டு விளம்பரத்துக்காக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சில வினாக்களை வந்து விஜய் அவர்கள் வந்து வச்சிருக்காரு. முதல்ல அந்த நெல்மணிகளை வந்து உரிய நேரத்துல வந்து கொள்முதல் செய்யாததற்கு காரணங்கள் என்ன? பருவமழை என்பது வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து வந்துட்டே தான் இருக்கு. அந்த பருவமழையால வந்து விவசாயத்துல இருக்கிற நிலங்களோ பயிர்களோ வந்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கீங்க, அதுக்கான நடவடிக்கைகள் வந்து என்னன்னு அவர் கேட்டிருக்காரு. அதிக மழை பொழிவு இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் தேவையான தண்ணியை மட்டும் எடுத்துட்டு மீதி இருக்கிற தண்ணியை வந்து வெளியேற்றுவதற்கான என்னென்ன வசதிகள் எல்லாமே வந்து எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு.
விளைவிக்கப்பட்ட அந்த ஒரு நெல் தானியங்கள் எல்லாமே வந்து மழையில நனையாம வந்து சேமித்து வைப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வந்து என்ன? ஒவ்வொரு வருஷமே வந்து மழை வருது, மழையால வந்து இந்த மாதிரி நெல் பயிர்கள் எல்லாமே வந்து சேதம் வந்து அடைஞ்சிட்டு தான் இருக்கு. இதை பார்த்துட்டும் வந்து கண்டுக்காம இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. நெல் எல்லாமே வந்து முளைத்து வந்து இருப்பது போல மக்களோட மனங்கள்லையுமே வந்து திமுக ஆட்சி வந்து விரட்டுவது வந்து உறுதின்ற மாதிரி அவர் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. டைரக்டாவே வந்து சொல்லியிருக்காரு. பருவமழை வந்து இன்னமும் வந்து தொடரும். ஸோ அதற்கான காலங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ விளம்பரத்துக்காக வந்து இல்லாம உண்மையா மக்களுக்காக வந்து போர்க்கால அடிப்படையில வந்து மக்களுக்கான ஒரு தேவையான ஒரு அடிப்படையான ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுல வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் அன்றாட பணிகளையும் அந்த ஒரு செயல்பாடுகளையுமே வந்து ஒருங்கிணைப்பதற்காக புதியதாக வந்து ஒரு நிர்வாக குழு வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு நியமன குழுல வந்து 28 பேர் வந்து இருக்காங்க. பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ச்சுனா போன்ற 28 பேர் கொண்ட குழு வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. நம்ம விஜய் அவர்கள் வந்து இன்னொரு அறிக்கையுமே வந்து வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மை காக்கும் கவசமாக நம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கையில் அவர்களோடு நமக்குள்ள உறவை அவர்களுக்கான குரலாக தொடரும் நம் வெற்றி பயணத்தை எவராலும் தடுக்க இயலாது. இதை நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. கடந்த ஒரு மாத காலமாக தமிழக மக்கள் இதை மௌன சாட்சியாக உலகிற்கு உரைத்து கொண்டிருக்கின்றனர். சூழ்ச்சிகளாலும் சூதுகளாலும் நம்மை வென்றுவிடலாம் என்று கனவு காணும் எதிரிகளும் இதை உணர்ந்தே உள்ளனர்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் இதை குறித்த பல முடிவுகள் எடுப்பதற்காக கழகத்தோட இதயமான பொதுக்குழுவின் சிறப்பு கூட்டத்தை வந்து கூட்டுறதுக்காக ஒரு முடிவுமே வந்து செஞ்சிருக்காங்க. அதன்படி வருகின்ற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டமும் வந்து மாமல்லபுரத்துல இருக்க 4.5 ஷெரட்டன்ற அந்த ஒரு ஹோட்டல்ல வந்து காலை 10 மணி அளவுல வந்து அந்த ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடக்க இருக்கு. இந்த ஒரு 2 அறிக்கையுமே வந்து விஜய் அவர்கள் வந்து ரீசெண்டா வந்து வெளியிட்டிருக்காரு. விஜய் மட்டும் இல்லாம பல கட்சி தலைவர்களுமே வந்து விவசாயத்திற்காக வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அவர்களுமே வந்து கேட்டிருக்காரு. அண்ட் லாரிகள் எல்லாமே வந்து ஸ்ட்ரைக் பண்றதுனால அந்த நெல் மூட்டைகள் எல்லாமே வந்து கொண்டு போக முடியாது, அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு எல்லாமே வந்து கொடுக்கணும்ன்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா தமிழக முதல்வர் அவர்களுக்கு வந்து பயம் வந்து விட்டது. அதனாலதான் வந்து அவர் பீகாரை பாருங்க, மும்பையை பாருங்கன்னு சொல்லிட்டு தமிழகத்தை வந்து பார்ப்பதில்லை அப்படின்னு அவரோட கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. முக்குலத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக பாஜக இந்த 2 கட்சிகளிடமிருந்து தமிழக மக்கள் வந்து உஷாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கட்சி அந்த ஒரு கட்சின்னு இல்லாம மாறி மாறி எல்லா கட்சிகளுமே வந்து பேசப்பட்டு இருக்கு. எல்லா கட்சிகளுமே வந்து அவங்களோட கருத்துக்கள் விமர்சனங்களை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த ஒரு 2026 தேர்தல் வந்து யாருக்கு வந்து சாதகமாக வந்து இருக்கும் அப்படின்றது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் ரிலேட்டடான ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.